உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் அன்றாட வாழ்க்கைக்கு அது இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் சாப்பாடு. ஒரு வேளை சோறு சாப்பிட்றதுக்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ 3 வேளை சோறு சாப்பிட்ற எல்லாரும் குடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். சாப்பாடுனா கண்டிப்பா நமக்கு விஜயகாந்த், நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஞாபகம் வந்தே தீருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள், அப்புறம் வேற ஏதாவது வேலை பார்ப்பாங்கல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல, அவங்கள ஒருத்தர் விடாம சாப்பிட்டாச்சான்னு கேள்வி கேட்டே தீருவாங்களாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு! சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கெல்லாம் கண்டிப்பா மனசு இருந்தா மட்டும்தான் முடியும். இப்போலாம் யார் வீட்டுக்காச்சும் போணும்னா, சாப்பிட்டு வந்துட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில நம்ம விஜயகாந்த் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்களேன்! சாப்பிட்டாச்சான்னு வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் கேட்காம, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்ற வழக்கமாவும் அவங்க வச்சிருந்தாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நேர்ல பார்க்கலனாலும், காதால கேட்கும் பொழுதே எவ்வளோ இனிமையா இருக்கு. அப்போ அவங்க கூட பயணிச்சவங்களுக்கு அவங்களோட அருமை எவ்வளோ நல்லா தெரியும்.